வெல்கம் டு அனிமே தமிழ் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஓசன் நியூ ஆஃப் அட்வென்ச்சர் சீசன் 1 எபிசோடு 2. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கைசிபர் ஆல்சிபர்ங்கிற ஒரு அல்டிமேட் மான்ஸ்டர் நம்ம தோக்கடிச்சோன்னா அக்காசிக் ரெக்கார்டுங்கிற ஒரு ட்ரெஸல் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்மளோட எந்த ஆசைகளை வேணாலும் நிறைவேற்றிக்கலாம். ஆனால் என்னால் அது முடியலை. ஆனால் இப்போ சின்ன குழந்தைகளை அட்வென்ச்சர் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைகளால் கண்டிப்பாக அதை ஒரு நாள் தோக்கடிக்க முடியும்னு ஹீரோ ஒரு புக்கில் படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. அங்கே எக்ஸாமினர்னு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கையில் நாங்கள் ஒரு ஹால் டிக்கெட் இருக்கோம்ல, அதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு மேஜிக் வந்து செலுத்துவோம். அது வந்து ப்ளூ கலரில் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்கன்னு அந்த எக்ஸாமினரும் சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ஒரே சோகமாக இருக்குது. ஐயோ பிளிங்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் இப்போ இதில் செலக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ட்ரைனிங்கை நாங்கள் இன்னும் 3 மடங்கு அதிகமாக்கிறோம் சொல்லி ரேட்டையும் சொல்கிறான். ஹீரோக்கு ஐயோ இன்னும் 3 மடங்கு ஆகுமா சொல்லி கார்டை பார்த்துட்ருக்கான். அங்கே என்னடான்னா கார்டு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ப்ளூ கலரில் ஹீரோக்கும் பிளிங்க் ஆகிடுது. வெளியே வந்துடுறாங்க எக்ஸாம் முடிஞ்சோன்னு. அங்கே ஒருத்தர் வந்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னுடைய பேர் என்ன? என்னோட பேர் வந்து ராஸ்டர், உன்னுடைய பியூட்டிஃபுல் நேம் என்னன்னு சொல்லி அவனை கேட்டுருக்கான். ஹீரோக்கு இங்கே என்னடா இவன் மேலே இப்படி ஒரு நாருது, என்ன சென்ட் அடிச்சானு சொல்லி பார்த்துருக்கேன். என்னோட பேர் ரேட்டி அப்படின்னு சொல்லார். ஓ பியூட்டிஃபுல்லாக இருக்குது உன்னுடைய நேம், இவனோட வந்து நம்ம நார்த்துன்னு சொல்லி வச்சுக்கலாம் சொல்லி ஹீரோ பேர் வச்சுட்டு என்னோட பேர் ரிக் கிளாடின்னு சொல்கிறான். யார் நீ வேர்ல்டு மேன், இந்த மணிக்கு எல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, நீ என்னுடைய செகண்ட் ஒய்ஃபாக இருக்கியா, நீ கூட கண்டிப்பாக டின்னருக்கு வரணும், நீ நார்த்லேண்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் அவனை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்கே நடனா ஹீரோ கடுப்பாயிருது. யார்றாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ உள்ள பார்த்துட்டு, தம்பி ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்கிறான். யோ யார் நீ ஓல்டு மேன், உனக்கு என்னையா இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனு கேட்குறான். எனக்கு என்ன பிரச்சனையா, நாங்கள் 2 பேர் தான் இப்போ டேட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், நீ இப்போ இதில் உள்ளே வராது. அவனும் பேசிவிட்டு ஹீரோ கையில் இருக்க அந்த ஹால் டிக்கெட்டை பார்க்குறான். என்னது நீ இந்த வயசில் தான் வந்துட்டு ஒரு எஃப்ரேங் அட்வென்ச்சரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். ஏன்னா நீ மட்டும் என்ன ஈரங் அட்வென்ச்சர்லேருந்து தானே ப்ரொமோட் ஆக வந்திருப்பேன் அப்படி சொல்லி அவனை பார்த்து கேட்குறான். என்ன காமெடி பண்ணிகிட்ருக்க பெருசு, நான் 14 வயசில் ஈரங் அட்வென்ச்சர் ஆகிட்டேன், நான் ஒரு ஏரங் அட்வென்ச்சர், உங்களுக்கு எக்ஸாம் எடுத்த போகிற டீச்சரே நான் தான் அப்படி சொல்லி அவனும் சொல்கிறான். ஹீரோக்கே ஷாக் ஆகிடுது, என்னடா இவன் ஏரங் அட்வென்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு ஏய் பொண்ணு, நீ என் கூட டேட்டிங் வரலைக்குமே இல்லை, நான் அவர் கூட தான் டேட்டிங் பண்ணுறேன்றான். அவனை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன், அவன் எக்ஸாம் எழுதுகிற இடத்துக்கு மட்டும் நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அவன் அவ்வளோதான் என்னை மன்னிச்சிருன்னு ஹீரோ கேட்குறான். நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணுறோன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவனும் சொல்லிடுறான். இங்கே அவனோட சரக்கு அடிச்சுட்டு அவனை நான் சும்மா விட மாட்டேன், அந்த வயசானால பிரதர் எங்களை ஒரு 40 வயசு அங்கிள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி அவனோட பிரதர்னு சொல்கிறான். அவனோட சிஸ்டர், ஆமாம் பிரதர் அவனை சும்மா விடக்கூடாது, என்னையும் டீல் மேட்சில் கூப்பிட்டு என்னையுமே தோக்கடிச்சிட்டான், 40 வயசால அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்கிறான். அவனுடைய ஹால் டிக்கெட் நம்பர் தெரியுமான்னு கேட்குறான். தெரியும்னு அவனும் சொல்லிடுறான். இங்கே ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். ஐயோ அவன்கிட்ட நான் 50 அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, என்னை ஃபெயில் போட்டுறான், அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு. அங்கே ஒருத்தர் வராரு, என்னுடைய நேம் வந்து லிங்க்கு, நான் தான் 42,000க்கு மேலே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸாமினர் நான் இருக்க போகிறேன். ஹீரோக்கு ஜாலியாகிடுது, இவர் தானே அப்போ நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் இப்போ இருக்க எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க, அதுவும் இந்த வயசில் 30 வயசில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எட்வரங் அட்வென்ச்சர் ஆகிருக்கீங்க. நானே 24 வயசில் தான் என்னுடைய அட்வென்ச்சர் லைஃபே ஆரம்பித்தேன். ஓ சூப்பர், அப்படியா நீங்களும் அப்போ இப்போ ஏரங் அட்வென்ச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ரொம்ப ட்ரைனிங் எடுப்பார் போலையே, இவரை மணிக்கு நம்மளும் ட்ரைனிங் எடுக்கணும்னு அவனே வச்சுட்டு போயிட்டுருக்கான். அங்கே நான் ராஸ்டர் வர அவங்ககிட்ட ஒன்று பேசலாமான்னு கேட்குறேன். இங்கே என்னடானா ஹீரோக்கு ஒரே சந்தோஷம், அவர் நமக்கு வருவாருன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, லிங்க்ஸ் வந்து 42,000க்கு மேலே இருக்க எல்லா பேருக்கும் வரமாட்டாங்க, ராஸ்டர் தான் வருவார், லிங்க்குக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு. அவன் யாருன்னு தெரியுமா, நேற்று 2 பசங்களை நீ உங்களுக்கு தெரியல, அவங்களோட அண்ணங்காரன் தான். என்னது அந்த பொண்ணு அந்த பையனோட அண்ணனா, அவன் சும்மாவே என்னை விட மாட்டான், இப்போ என்ன எக்ஸாமினர் தானே மாற்றிருக்காங்கன்னு அங்கே இருக்க பொண்ணும் சொல்லுது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறான், அவர் ஒரு நோபல் ஃபேமிலி தெரியுமா, நார்த்லேருந்து ஆண்டுட்டு இருக்க நோபல் ஃபேமிலி அவர் வந்து இன்னொரு பேர் இருக்குது, அவர் வந்து எஃப்ரேம் கிரஷர்னு சொல்லி தான் அவர் எல்லாருமே அழைப்பாங்க. அவங்க எக்ஸாம் எழுத போகிற எல்லா பேருமே அவர் டார்ச்சர் பண்ணுவார், எல்லாருமே எலிமினேட் பண்ணிடுறாரு. வருஷம் அவர்கிட்ட எக்ஸாம் பண்ணுற எல்லாருமே எலிமினேட் ஆகி தான் வெளியே போயிடுவாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே 4th நேச்சர் மேஜிக்கை வச்சுட்டு ஐஸ் அட்டாக் வச்சு ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ணி மேலே தூக்கி எரிஞ்சிடுறான். அவன் இதுக்கு தான் இந்த மணிக்கு லோ பீப்புள் கூட எல்லாம் நான் ஃபைட் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நடனா ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். அவன் ஒரு ஏரங் அட்வென்ச்சர், நான் வெறும் எவ்ரங் அட்வென்ச்சர் தான், எனக்கு ஃபஸ்ட்டு நேச்சர் கம்போஸ் மேஜிக் மட்டும்தான் தெரியும், அவனுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும், அவனால் ஒரு மாஸ்டரை கூட தனியால் தோக்கடிக்க முடியும், நான் மட்டும் இப்போ தோத்துட்டேன்னா என்னுடைய ட்ரைனிங்கை 3 மடங்கு ஆக்கி என்ன அவ்வளோதான் கொண்டுருவீங்க, இங்கே போனால் இவன் என்ன கொண்டுருவான், எனக்கு சாவு கண்டிப்பாக நீ உறுதி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். ரெடி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா உங்களால் முடியும்னு சொல்லி. ஆமாம் எல்லாருமே என்னை வந்துட்டு இப்படி தான் சொல்கிறாங்க, உனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி. அதவே நீங்கள் ஏன் பாசிட்டிவாக எடுத்துக்கிற கூடாது, அவங்க சொல்கிறல ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும்.
எனக்கு அது தெரியுதுன்னு சொல்லி ரேட்டியும் அவனை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறான். நீ என்னை மோட்டிவேட் பண்ணிட்ட, என்னால் முடியும்னு சொல்லி ஹீரோவும் வந்துட்டு ரெடிக்கிட்ட சொல்கிறான். அங்கே ஒரு பையன் வந்துடுறான். நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் தானே வந்திருக்கேன், அதுவும் இந்த கடைசியில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களோட ஃபியூச்சரை நான் பார்த்து சொல்கிறேன், அதுவும் ஃப்ரீயாகவே பார்த்து சொல்கிறேன், ஃப்ரீனா அப்போ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். சரி அப்போ இந்த சேரில் வந்து உட்காருங்கன்னு சொல்லி அங்கே ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்குது, ரேட்டியும் சொல்கிறான். அதுக்குள்ளே ஹீரோ மறந்துச்சு போயிடுறான். நான் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்க, என்னுடைய மேஜிக்கில் அவன் ஏமாந்து போயிட்டான், அவனை பிடிச்சி ஒரு தூக்கிடுறான் ரேட்டியும். ஆமாம் இங்கே எதுக்காக நான் வந்திருக்கேன், தப்பான அவளை கடத்திட்டீங்களோ, நான் எக்ஸாம் எழுத தானே போகணும், நாங்கள் எல்லாருமே டேர்மெண்ட் ஃபேமிலியோட காட்ஸ், அவனுக்கு வெக்கமா இல்லை இப்படி என்னை கடத்திட்டு வந்திருக்கானேன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க, பீரங்க அட்வென்ச்சர் அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லி அங்கே இருக்கவங்கன்னு சொல்கிறான். நான் ஏறங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் தெரியுமா, உன் கதை அவ்வளோதான் முடிய போகுது, இங்கேயோட உன்னை டெத்துன்னு சொல்லாமல் ஹீரோட மாஸ்டரும் ஹீரோக்கு சொல்லி கொடுத்த அந்த 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. ஆமாம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க பார்த்துட்ருக்காங்க. நீ எக்ஸாம் எழுதலாம் போகணும், இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோட மாஸ்டரும் கேட்குறாங்க. இவன் எனக்கு ட்ரைனிங் தான் கொடுக்குறான்னு சொல்லி ஹீரோ அவங்களை காப்பாற்றணுங்கிறக்கா பொய் சொல்கிறான். ஆனால் அந்த மொட்டையோ இல்லை இவன் என்ன பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு உயிர் மேலே வாசம் இருந்தால் எல்லோரும் இங்கேருந்து ஓடி போயிருங்க சரியா, உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அந்த மொட்டை கேட்காம ஹீரோட மாஸ்டரை வெட்டுறான். ஆமாம் நீ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், என்ன உன்னோட ஆயுதம் தான் ரொம்ப வீக்காக இருக்குது, உன்னோட ஆயுதத்தை நீ வந்து பலப்படுத்தணும்னு மாஸ்டர்னு சொல்கிறான். அவன் கையில் குத்தப்புறம் தூக்கி எறிஞ்சிடறாரு. இப்போ நீ பிரச்சனையில தான் மாட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தனும் சொல்கிறான். ஆமாம் கண்டிப்பாக நான் பிரச்சனையில் தான் மாட்டிகிட்டு இருக்கேன், இப்போ பாரு சொல்லி அவனும் அவனோட கண்ணடத்தில் போய் அட்டாக் பண்ணுறான். ஹீரோ இப்படிலாம் அட்டாக் பண்ண அவங்க செத்து போயிடுவாங்க சொல்கிறான். இல்லை அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு அவனும் சொல்கிறான். இவங்க யாருன்னு சொல்லி அவங்க இருக்கவனும் அந்த வயசானவன் பார்த்துட்டு இருக்கான். அங்கே என்னடான்னா அங்கே வந்து பொண்ணு மேலே ஒருத்தன் கத்தியை வச்சிருக்கான். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடி போயிரு, அந்த பொண்ணை விட்டுருன்னு ஹீரோட மாஸ்டர்னு சொல்கிறாரு. அதெல்லாம் விட மாட்டேன். இவர் என்ன பண்ணுறாருன்னு அந்த பொண்ணும் கேட்குது. அவரும் கூட சும்மா தான் விளையாடுறாரு. விளையாடுறாரா, எனக்கு இது வலிக்குதுன்னு சொல்லி தேர்ன்னு ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க. இருக்க எல்லாருமே பறந்து போயிடுறாங்க. அது ஒரு 7th நேச்சர் மேஜிக் தானே, அந்த குட்டி பொண்ணு அது ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணுதான். அந்த பொண்ணு தான் அல்சிமேட், இவர் வந்து மிச்சட்டு, அவர் தான் வந்துட்டு ஆயுதங்களை உருவாக்குறவர். இப்போ ஃபியூச்சர் 1000 வருஷத்துக்கு உண்டான ஃபியூச்சருக்கான கண்ணே அவர் உருவாக்குவார். இவர் பிராக்ஸ்டன். இந்த காண்டினென்ட்லேயே இவங்க தான் ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ், இவங்களுடைய பார்ட்டியை வந்து யாராலுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே என்னடனா அந்த குட்டி பொண்ணு ஐஸ் மேஜிக் ஃபயர் மேஜிக்னு வச்சு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் பறந்து போய் எழுந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் வந்துடுறான். நான் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சுன்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான் ரெடிக்கிட்ட. சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லி போகிறப்ப அவனுக்கு வந்து அந்த மாஸ்டர் வராரு. என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு, யார் உங்களை இப்படி பண்ணதுன்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். அந்த ரெஸ்டர் இருக்கானே அவன் தான் இப்படி பண்ணான். என்னது நான் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி தான் உங்களை இப்படி வந்து பண்ணானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன் சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவன் என்னை எதுக்காக பிடிச்சிட்டு போனான்னு தெரியுமா, நீ ஒரு லோ பீப்புள், உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டான். அங்கே இருக்க மக்கள் எல்லாமே புவர் பீப்புளாக இருக்காங்க, அவங்களும் அட்வென்ச்சர் ஆகணும்னு சொல்லி நான் சொன்னேன், அதான் என்னோட ஆசைன்னு சொன்னேன். அவன் அதுக்கு தூக்கி போட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீயே ஒரு லோ பீப்புள் தான், உன்னிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவங்களும் எப்படி ஸ்ட்ராங்காக போகிறாங்க, ஒரு நல்ல அட்வென்ச்சராக, நீங்கள்லாம் அட்வென்ச்சரே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நீ இங்கேருந்து போயிரு கிரிக், அவன் உன்னை சும்மா விட மாட்டான், நான் அவனை பார்த்துக்கிறேன் சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அவனுக்கு நான் பாடம் போட்டுறேன், நான் உங்களுக்கு அவனை நான் பழி வாங்குறேன்னு சொல்லி அவனும் போயிட்டுருக்கான். அங்கே இருக்க ஒரு ஆளை வந்து அட்டாக் பண்ணிட்டு என்னடா இவனுங்க ஸ்ட்ராங்காகவே இல்லைன்னு சொல்கிறான். மரே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் வந்து கீழே விழுக்கிறான். அவன் இப்போ இங்கே வரப்போகிறானா, எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தேன், அவன் இங்கே வந்து தான் இப்போ சாக போகிறானா, சரி ஓகே அவன் வரட்டும், அவனுக்கு நான் யாருன்னு சொல்லி காட்டுறேன், ஏறங்க அட்வென்ச்சர்னா என்னன்னு சொல்லி ஹீரோவும் இங்கே பல்ல கடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. டாட்டா பாய்.